நிச்சயமாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஒற்றுமை தின விழா நான் கேட்டேன். அப்போ மே 1 என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2 தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னாங்க. ஆல் இண்டியா லெவலில் ஐபெக் லெவலில் சொன்னார் நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள். அதெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன். அவங்களோடையும் நான் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல், ஏன்னா வெளியூருக்கு போனால் சிக்கல் என்று சகோதரர் இளவரசர் சொன்னார் நினைக்கிறேன். இனிமேல் இந்த சிக்கல் இருக்காது. ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்கே சிக்கல் வராது. அதை எப்படியாவது தட்டி கழிச்சுப்பார். அவர் பெப்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும். அதன்படியும் நடந்து கொள்வார், மனிதாபிமானம் படியும் நடந்து கொள்வார். அதனால் ரெண்டுமே இருக்காதுல்ல. அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்பேற்பட்ட இந்த நம்மளுடைய யூனியனில் நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது அவரே தலைவராக இருக்க தப்பி யூனியனில் அவரே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பார்த்தோம். கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன். தேடி பார்த்தாங்க. யாரும் பெப்சிக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்றும் முடியாது, செலக்ட் பண்ணாட்டி இல்லை. ஆனாலும் என் பணி இதுதான், இதை செய்து கொண்டே தான் இருப்பேன். இதுகளை எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதரர் செல்வமணிக்கு எவ்வளோ லாஸ் இங்கே தலைவராக வந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ். அதுதான் மெயின். எப்படி இருந்தாலும் அண்ணன் காளி அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது. டிரைவர் யூனியன் தலைவராக இருந்தார். என்னுடைய சாவிலே பெப்சியின் கொடியை பொருத்த வேண்டும் சொன்னார். அதை போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், நான் ஒரே நடிகர் தான். இந்த அமைச்சர் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரே நடிகன் டாப்ல இருக்கும் போது பெப்சியில் உபத்தலைவராக இருந்த ஒரே நடிகன் நான் தான். பெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க இல்லைன்னா, பெப்சி இல்லைன்னா அப்பெல்லாம் இந்த ஸ்டண்ட் யூனியனோ இந்த சக நடிகர் சங்கமோ எல்லாருமே சரி, அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கவே தேவையில்லை. எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பொட்டி மேலே உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்போதான் பெப்சிக்கிட்ட கையை கொடுத்துருவோம். இனிமேல் மொத்தத்தை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா